ஹாய் ஹலோ guys, it's me your mind voice. ஆக்சுவலி இதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி தமிழ் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது நம்மளோட வீடியோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி அவங்களோட ஹெட்ஃபோனை எடுத்து காதில் மாட்டிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட வீடியோ பிளாக் பேக்ரவுண்ட் ஃப்ராங்க் வாய்ஸ் போட்டாலும் ஓகே தான், போட்டனாலும் ஓகே தான். பட் போட்டால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் சொன்னேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, நம்ம அதிகமாக பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரைட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போய்டும். என்னோடய யூடியூப் வீடியோட ஃபஸ்ட் நான் என்னோடய ஸ்கூல் டேஸ் மெமரிஸ், நம்மளோட ஸ்கூல் டேஸ் மெமரிஸை வந்து ரிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் அது சொதப்பிட்டு தள்ளிட்டேன். இந்த வீடியோ கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக கொஞ்சம் நம்ம கூட நிறைய கனெக்ட் ஆகிற மாதிரி குட்டி குட்டி மூமெண்ட்ஸை நான் வந்து உங்களுக்கு அந்த ரீக்கப் பண்ணுறேன். அது உங்களுக்கு கேட்கவும் பிடிக்கணும், உங்களுக்கு அது நினைக்கும் போது எஸ் நம்மளுக்கு அப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணணும். அதான் நம்மளோட மோட்டிவ். ஓகேங்களா? ஓகே கைஸ், இப்போ வந்து ஒரு இன்சிடெண்ட் நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னு எடுத்துட்டாலே அந்த பர்தேஷி தான் ஞாபகம் வரும். அந்த பர்தேஷின்றது யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த பர்தேஷியை. ஸோ அவங்க மட்டும் இல்லை அப்படின்னா நம்மளோட ஸ்கூல் லைஃப் வந்து இன்கம்ப்ளீட் தான். பிகாஸ் ஒரு ஸ்கூல் லைஃப் அப்படின்னா ஒரு ஹோல்சமாக நம்மளோட மைண்டில் வர்றது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தான். பிகாஸ் அந்த நாய்ங்க தான் நம்ம கூடயே சுற்றிட்டு கிடக்குங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க ஞாபகம் இல்லை அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக இன்கம்ப்ளீட் தானே. ஓகே, அவங்கள பற்றியான ஒரு கண்டிப்பாக மிஸ் அவங்களா இருப்பாங்க. அதுக்கப்புறமா வரேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பற்றி பேசுகிறோம். ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசணும் அப்படின்னு தான் எனக்கு ஞாபகம் வருது. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்காக திட்டு வாங்குறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி பழி ஏற்றுக்கிறதுலேருந்து அடி வாங்குறதுலேருந்து நம்மளோட நம்மளோட கேன்டீன் பில்லை பே பண்ணுற வரைக்கும் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வந்து இம்பார்ட்டண்ட் தான். சும்மா க்ரெடிட் கொடுத்தேன், ஏன்னா இருக்கும் நண்பன் நாய்ங்க நம்மளுக்குன்னு. ஸோ ஓகே, தென் நாய்ங்க சொல்ல நினைக்காதீங்க, தப்பு கிடையாது. நாயன்றது ஒரு நல்ல விதமான ஒரு வார்த்தை தான். ஓகேங்களா? ஓகே, அது ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தது. அது நம்ம எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகும். இப்போது ஒரு கேங்குன்னு வச்சுக்கோங்களேன். செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கும் ஒரு கேங்கில், எப்படியோ கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி ஒரு கேங்கில் 2 பேர் வந்து பேச மாட்டாங்க. சண்டை சம்திங், ஏதோ ஒரு ஃபைட், ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னும் போது ஃபைட் வந்து லைட்டாக அவங்களுக்குள்ள ஒரு பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு 3-4 பேர் வந்து அவங்கள வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைப்போம். சிலர் வந்து சேர்ந்தானே செல்லாம் என்ன அப்படின்னு நினைக்கிற சிலர் பேர் இருப்பாங்க. சிலர் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இப்போது 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்களே, அதில் யார் கூடனா வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. லைக் அவங்கள விட, சண்டை போட்டவங்கள விட நம்ம க்ளோஸ் ஆகணும்னு நினைப்பாங்க. எஸ், அப்வியஸாக நம்ம கேங்கில் இந்த மாதிரியான ஒரு ஸ்வீட் கைஸ் இருப்பாங்க. இன்னும் ஓகேங்களா? ஓகே, இது கண்டிப்பாக உங்களுக்கு நடந்திருக்கு இல்லையா? ஐ நோ, ஐ காட் இட். நீங்கள் வச்சுருப்பீங்க. ஆமாம், அதில் நீங்கள் என்ன கேரக்டர்ன்றதை கமெண்ட் செக்ஷனில் போட்டுருங்க. அப்புறம் வந்து மிஸ்ஸுங்களை பற்றி பேசுவோம். ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஸை பற்றி பேசாச்சு, மிஸ்ஸுங்களை பற்றி பேசுவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு மிஸ்ஸுக்கு ஒரு இன்சிடெண்ட் எடுத்துப்போம். லைக் இப்போது ஒரு 10th to 9th, லைக் 7th to 8th அந்த மாதிரி வச்சுப்போம். ஹையர் செகண்டரி போதாவில் வேண்டாம், ஹையர் செகண்டரி போவோம். என்ன இப்போது ஒரு 6 சப்ஜெக்ட் இருக்குது, ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா ஒரு 6 சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மிஸ்ஸுங்க வராங்க அப்படின்னா அதில் ஏதோ ஒரு மிஸ்ஸு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருப்பாங்க. கரெக்ட்? கண்டிப்பாக இருப்பாங்க. அது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கு படிக்கல, நீ ஆவரேஜ், நீ டாப்பர், நீ யாராக இருந்தாலும் உங்களுக்கான ஒரு ஃபேவரட் மிஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ரைட்? ஸோ அவங்க உங்கள் கூட ஃபைட் பண்ணும்போது, உங்களை திட்டும் போது உங்களுக்கான அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, ஏன்னா நம்மளே திட்டுறாங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கோச்சிக்கிறதா இருந்தாலும் சரி, அவங்க மேலே நம்ம ரைட்ஸ் எடுக்கிறதும் சரி, ரொம்ப சில்லியாக இருக்கும். ஃபைன், அது எல்லாருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும். இந்த மாதிரி சொன்னால் அதுதான். ஸோ இந்த மாதிரி மிஸ்ஸுங்க இருக்காங்க. இப்படி இருக்கிற ஒரு மிஸ்ஸுங்க மத்தியில் சிலர் ஆர்வ கோளாறு மிஸ்ஸுங்க இருப்பாங்க. எப்படின்னா, நம்ம கொஞ்சம் ஒரு ராத்தாக இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நம்ம கிளாஸ் மிஸ்ஸாகவும் இருக்க மாட்டாங்க, நம்ம கிளாஸோட இன்சார்ஜாகவும் இருக்க மாட்டாங்க, நம்ம யாருன்னே தெரியாது, நம்மளுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. பட் அவங்களுக்கும் நம்மளுக்கும் ஏதோ ஒரு கிளாஷ் ஆகிருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு பழி வாங்க சுற்றுவாங்க.
நம்மளால் அவங்கள பழி வாங்க முடியாது, ஆனால் அவங்களால நம்மளை பழி வாங்க முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட மிஸ்கிட்டேருந்து, நம்ம கிளாஸ் மிஸ்கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட சீனியர், ஜூனியர், நம்மளோட மேம், அப்புறம் யாரெல்லாம் இருக்காங்களோ கூப்பிட்டு அது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி திட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி மிஸ் இருக்காங்க. நடுவில் வந்து ரொம்ப ஜோவியலாக எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபேவரட்டாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபேவரட் இருக்கும்போது இப்போ வந்து ஒரு ஒரு கிளாஸுக்கு அவங்களுக்கு பிடிச்சா ஓகே, பட் அந்த ஸ்கூலுக்கே ஒரு 90% பசங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு ஒரு மிஸ் இருப்பாங்க, ரைட்? அந்த மாதிரியான மெமரிஸ்லாம் கண்டிப்பாக நிறைய வரும்போது ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கு இல்லையா அந்த ஃபீலிங்ஸ். கண்டிப்பாக அவங்களுக்கு நான் அதை ரீக்கப் பண்ணுறது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பேன். இன்னும் நிறைய மூமெண்ட்ஸ், க்யூட் மூமெண்ட்ஸ் நிறைய இருக்குது. பட் டைம் டூரேஷன் இது அதிகமாக ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் மட்டும் டக்குன்னு தட்டி விட்ருங்க. உங்களுக்கு நம்மளை போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ப்ளீஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.